ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை வெறும் கரண்ட் அஃபேர்ஸாக மட்டும் பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு டாப்பிக்கும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு எப்படி லிங்க் ஆகுது, நியூஸ் பேப்பரில் எக்ஸாக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன, இதே டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள், தெலுங்கானா ஸ்பீக்கர் வந்து 5 எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணாருன்னு வந்துச்சு. இதை யூபிஎஸ்சி சிலபஸில் GS2 பாலிட்டியில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெடியூலும், டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் 3 GS2 யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அது வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து சம் மெம்பர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை, ரூலிங் பார்ட்டியோட மெம்பர்ஸோட சும்மா பேசுறதுனால வந்து அது வந்து டிஃபென்ஷன் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த டிஃபென்ஷன் வந்து நம்ம 10th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுவும் ஃபிலிம்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸ்பீக்கர் வந்து அதில் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பார் இந்த ஷெடியூலில். எம்எல்ஏ வந்து இதில் வந்து டெக்னிக்காக வந்து பிஆர்எஸ் பார்ட்டிலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளேயே வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து டிசைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஸில் வந்து ஸ்பீக்கர் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு. பிகைன் த நியூஸ் 10th ஷெடியூல் பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. டெஃபிஷன்னா வாலண்டரியாக வந்து ஒரு பார்ட்டிலேருந்து மெம்பர்ஷிப்பை கொடுக்குறது, இல்லாட்டி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஓட் பண்ணுறது, அது மாதிரி சொல்லலாம். க்ரௌண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா, ஒரு பார்ட்டி சொல்லிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஓட் பண்ணுறதோ, இல்லாட்டி வந்து அனதர் பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணியதோ பண்ணலாம். இது வந்து எலெக்டட் மெம்பர்ஸும் சரி, நாமினேட்டட் மெம்பர்ஸும் சரி, போத்துமே வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். டிவிஷன் வந்து ஒரு சிலது வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீக்கர், அவர் வந்து அந்த பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணாலும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து நியூட்ரலாக இருக்கணும் அந்த பொசிஷனுக்காக ரிசைன் பண்ணுவார். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அக்செப்ட் இல்லை. மெர்ஜிங் ப்ரொவிஷன் 2/3 வந்து மெர்ஜ் ஆனாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் அத்தாரிட்டி பார்க்கலாமா. கம்ப்ளைண்ட் வந்து யாருக்குன்னா ஸ்பீக்கர் இல்லாட்டி சேர்பர்சன் சொல்லணும். யாருனாலும் வந்து பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம். இது ஒரு மினிமம் நம்பர்ஸ் வந்து 10 பேரோ 15 பேரோ வந்து அது மாதிரி எதுவுமே இல்லை. எத்தனை பேர் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர் வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனாக இல்லையான்னு சொல்லுவார். ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரிஜினலாக இல்லை, கான்ஸ்டியூஷன் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் கியோட்டோ 1992 வந்து ஆமாம் இந்த டிசிஷன்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது, அது வந்து ஆர்டிகல் 32 அண்ட் 226 கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் 10th ஷெடியூலுக்கு வந்து பிரசிடென்ட்டும் கவர்னருக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இல்லை. அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பவர்ஸ் வந்து ஆர்டிகல் 102 அண்ட் 191 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following schedules of Indian Constitution contains provisions regarding anti-defection? UPSC 2014 related question. Second schedule, 5th schedule, 8th schedule, 10th schedule. Correct answer option D, 10th schedule. செகண்ட் நியூஸ் கிளிப் போலாமா. இந்தியன் ஆர்மி வந்து டெசர்ட் சைக்ளோன் மிலிட்ரி எக்ஸசைஸ்க்காக லீவ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. அது வந்து யூபிஎஸ் சிலபஸ்னால் GS2ல IR கூட இந்தியா UAE பைலேட்டரல் ரிலேஷன் லிங்க் பண்ணலாம். GS3ல இன்டர்நெட் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் கெப்பாசிட்டி பில்டிங்கோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டா பேப்பர் 3 GS2ல யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி அண்ட் IR கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி வந்து யூஏக்கு போயிருக்கான்னு சொன்னோம்ல ஆல்ரெடி. இது வந்து செகண்ட் எடிஷன் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். எங்கே நடக்க போகுதுன்னா அபுதாபி யூஏயில் நடக்க போகுது. வெனியூ வந்து டிசம்பர் 18 டு டிசம்பர் 30 வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடக்கும்போது இதில் வந்து மெக்கனைஸ்டு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் 2 சைட்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க. இதன் அப்ஜெக்டிவ் என்னென்னா, இரு படைகளுக்கிடையே இன்ட்ராபரேட்டிவ் ஒருங்கிணைந்த செயல்பாடு வந்து மேம்படும். அப்புறம் வந்து டிஃபென்ஸில் வந்து இந்தியா அண்ட் யூஏக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேலும் உயரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா. எக்ஸைஸ் மித்ர சக்தி 2023. This was a joint military exercise between India and Bangladesh. Second, it commenced out Pune joint response during counter-terrorism operation. With the goal of this operation, Indian Air Force was the part of this exercise. இது வந்து 2024ல யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 2, 3, 4. ஏன்னா வந்து எக்ஸைஸ் மித்ர சக்தின்றது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பிட்வீன் பங்களாதேஷ் கூட இல்லை. நெக்ஸ்ட் நியூஸ் கிளிப், வைத்தியா ராஜேஷ் கோட்டச்சா, இவர் வந்து ஆயுஷ் செக்ரட்டரி.
அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து இன்டகிரேட் பேஸில் மிங்கிள் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து யூபிஎஸ்சியோட சிலபஸ்லாம் GS2 கவர்னன்ஸ், ஹெல்த் கவர்னன்ஸ் ரிலேட்டாகவும், GS3 சயின்ஸ் அண்ட் டெக்கில் இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா பேப்பர் 3 GS2ல யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், யூனிட் 2ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்திருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவம் ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன் ஆஃப் மெடிசன். இந்தியாவின் அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, நவீன மருத்துவம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் படிப்படியாக அறிவார்ந்த முறையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. திடீர் அல்லது முழுமையான இணைப்பு இல்லை. ஒத்துழைப்பு அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆயுஷ் தொடர்புடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்னென்னா ஆயுர்வேதம், யோகா அண்ட் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஆகும். இந்த பாலிசியில் அவங்க வந்து என்ன கவனமாக இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மருத்துவ முறையும் அதன் பலத்தை அடிப்படையாக கொண்டு அதன் பங்களிப்பை வந்து தீர்மானித்தாங்க. எவிடன்ஸ் பேஸில் தான் சிகிச்சைகள் வந்து பயன்பட வந்து அந்த பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பின்னணி பாரம்பரிய மருத்துவம் இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, WHOவின் 2வது குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இந்திய அரசுடன் பார்ட்னர்ஷிப் வச்சு நடத்தினாங்க. இதில் வந்து 100+ கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கலாமா? பாரம்பரிய மருத்துவத்தில் இந்தியாவின் தலைநகராக நிலைநிறுத்துவது தான் இதனோட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ். கல்வி அமைப்புகள் மற்றும் சுகாதார சேவையை ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆர்ஜினேட்டட் இன், இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2016 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் நார்த் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா, தமிழ்நாடு, வெஸ்டர்ன் இந்தியா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு ரீஜியன். It is one of the oldest traditional medicine system. Next news clip போலாமா? ICG ship Sardak makes first port call at Iran's Shabahar port. அது மாதிரி வந்துச்சு. இது வந்து EPC சிலபஸ்லாம் GS2ல IR கூட இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் பாலிசி கூடயும், GS3ல செக்யூரிட்டி மேரிடைம் செக்யூரிட்டி கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா பேப்பர் 3 GS2ல யூனிட் 1ல இந்தியா அண்ட் வேர்ல்டு கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? இந்திய கடலோர கப்பல் காவல் படை சர்தா, இது வந்து ஈரானின் சாபர் துறைமுகத்துக்கு வந்து சென்றடைன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து சாபர் போர்ட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு கப்பல் ஆகும். இது வந்து டிசம்பர் 14 to 19 வந்து விசிட் பண்ணாருங்க. இதனோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாமா? இந்தியா அண்ட் ஈரானில் வந்து கடற்சார் வந்து ஒத்துழைப்பை வந்து வலுப்படுத்துற மாதிரி இருக்கு. மேலும் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து சென்ட்ரல் ஏஷியா கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியான ஒரு வேவாக இருக்கும். தென் மேற்கிந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் கடல் பாதுகாப்பின் வந்து முக்கியத்துவத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இதை வந்து எந்த பாலிசியோட லிங்க் பண்ணி பார்த்தா, இந்தியாவின் சாகர் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்தியன் ரீஜியன் அந்த கொள்கைக்கும், மகாசாகர் விரிவான கடல் ஒத்துழைப்பு, அதாவது எக்ஸ்பேண்டட் மேரிடைம் என்கேஜ்மெண்ட், இது கூட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. கப்பலின் பங்கு என்னன்னா, இந்திய கடலோர காவல் படையின் ஆப்ஷோர் பெட்ரோல் வெசல் தான் இது. தொழில்முறை கலந்துரையாடல் மற்றும் சமூக தொடர்பு நடவடிக்கையில் இந்த ஈவெண்ட் வந்து ஈடுபாடு கொண்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சாபகார் போர்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான், ஈரான், ரஷ்யா, ஓமன். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஈரான். இது வந்து மேனேஜ் பண்ணுறது யாருன்னா இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாஸ் வெஸ்ட் பாலிசி அதுக்கு லிமிட்டாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பையிலேருந்து நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து டைரெக்டாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருப்ப, அதனால் வந்து ஈரான் வந்து சாபகார் போர்ட் மூலமாக ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏசியா வந்து லிங்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்வலி ரேஞ்ச் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா? இது வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ், கிட்டத்தட்ட 2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இது வந்து இந்தோ கங்காட்டிக் பிளைன் வந்து டெசர்ட்டாக மாறாமல் ஒரு பேரியர் மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது தார் டெசர்ட் வந்து ஈஸ்டோடு வந்து மூவ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து முக்கியமான மலைத்தொடர். இது வந்து நிறைய பயோடைவர்சிட்டி சப்போர்ட் பண்ணுது, கிளைமேட் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கும் பயன்படுது, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் முக்கியமான பணி இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து சாம்பல், சபர்மதி, லுனி இந்த ரிவர்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து சோர்ஸாக இருக்குது. தென் வந்து இது வந்து எங்கெங்கே இருக்குன்னா டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் இந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு.
ரிச் இன் மினரல்ஸாக இருக்கிறதுனால வந்து எக்ஸசிவ் அண்ட் இல்லீகல் மைனிங் வந்து இப்போ ரீசெண்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆயிருக்கு. அதனால் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகிட்டும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஏரியாவில் வந்து மைனிங் வந்து ரெகுலேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் டெஃபினேஷன் ஆஃப் ஆரோவெலி ஹில்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னீங்கன்னா புதுசாக வந்து மைனிங் வந்து இந்த ஆரோவெலி ரேஞ்சஸில் பண்ணவே கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தென் வந்து கம்ப்ளீட் பேன் ஒரு சில இடத்துல பண்ணாங்க. அது எங்கன்னா ஹரியானாவில் ஃபரிதாபாத், குருகிராம், மேவாத் இந்த ரீஜனில் வந்து மைனிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் சென்ட்ரல் எம்பவர் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து அந்த சென்ட்ரல் எம்பவர் கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் நேஷனல் வைட் டெஃபினேஷன் ஆஃப் ஆரோவெலிஸ். ஆரோவெலிஸ்னால் குறிப்பிட்ட ரீஜனில் இது இருக்குது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வேணும்னு சொன்னாங்க. தென் ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸை வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து டோட்டலாக வந்து ஓவராலாக வந்து பேன் பண்ணல, ஒரு ரெகுலேட்டர் அப்ரோச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் எடிட்டோரியல் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மைனிங் மேனேஜ்மெண்ட் பிளான் ஃபார் சஸ்டைனபிள் மைனிங் இது மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதாவது நிலைத்த சுரங்கத்திற்கான எம்பிஎஸ்எம் வந்து உத்தரவு வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜோனிங் அப்ரோச் நோ மைனிங் ஜோன், அதாவது ஒரு சில இடத்துல வந்து அதாவது ப்ரொடெக்டட் ஆபிடேஸ் ரீசார்ஜ் ஜோன்ஸ் இதிலெல்லாம் வந்து மைனிங் ஜோன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மைனிங் பண்ணுற இடத்துல வந்து ரெகுலேஷன் வந்து ஐ அண்ட் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து ஆரோவலி கிரீன் வால் ப்ராஜெக்ட் 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் வந்து கிரீன் கவர் எக்ஸ்பென்ஷன் வந்து 29 டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதனோட டார்கெட் எவ்வளோனா 26 மில்லியன் ஹெக்டர்ஸ் டிகிரேடடான லேண்டை வந்து 2030க்குள்ளே சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து எடிட்டோரியலில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஈக்காலஜிக்கல் இன்டெகிரிட்டி, அதாவது சுற்றுச்சூழல் ஒருமைப்பாடு, ரீஸ்டோரேஷன், ரீஆப்ரேஷன் மறுசீரமைப்பு மற்றும் மீள் உருவாக்கம், ப்ரிவென்டிங் இல்லீகல் மைனிங் சட்டவிரோதமாக சுரங்க தடுப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு எடிட்டோரியல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் 2012 கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் என்னன்னா ஓல்டஸ்ட் மவுண்டைன் ரீஜன் இன் இந்தியா. அது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ இமாலயாஸ், பி விந்தியாஸ், சி சாத்புராஸ், டி ஆரோவலிஸ். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆரோவலிஸ் மவுண்டைன். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மவுண்டைன்ஸ் இன் த வேர்ல்டு. ஹிமாலயஸ் வந்து இதோட யங் தான். ஓகேங்களா? முக்கியமான ரேஞ்சஸ் பார்த்துக்கலாமா? கார்கோரம் ரேஞ்ச் இங்கே இருக்குது, தென் சிவாலிக் ரேஞ்ச், ஆரோவலிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இங்கே இருக்குது, தென் இந்தியன் ரேஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.